80s 90s கிட்ஸ்க்கு மம்மியை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா கடைசியா 2017 வந்த டாம் க்ரூஸ் நடிச்ச மம்மியை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 99 வந்த ஸ்டீபன் தாமஸ் டைரக்ட் பண்ண அந்த மம்மி வந்து ஒரு மிகப்பெரிய கிளாசிக் படமா இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. அதோட செகண்ட் பார்ட் மம்மி ரிட்டர்ன்ஸும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ராக் இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு படம். அது ஸ்கார்பியன் கிங்னு சொல்லி ஒரு சின்ன கேமியோல வருவாரு. அதுக்கப்புறம் ஸ்பின் ஆஃப் வந்து ஸ்கார்பியன் கிங் தனியாவே ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜா அந்த படம் இருக்கும். தேர்ட் பார்ட் வந்து சைனாவை பேஸ் பண்ணி ஒரு மம்மியை வந்து எடுத்தாங்க, ஜெட்லி நடிச்சது. அது வந்து ஒரு சுமாரான படமா தான் இருந்துச்சு. இந்த மம்மி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சலோட ஒரு பழைய 32ல இருந்து 55 வரைக்கும் வந்த ஒரு சீரிஸ், ஒரு மம்மி சீரிஸ்ல நிறைய படங்கள் வந்துச்சு. அப்போதைய டிராக்குலா மாதிரி. அதுக்கப்புறம் 70sல திருப்பி அதை வந்து ரீமேக் பண்ணாங்க, ரீபூட் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் ஸ்டீபன் தாமஸோட ஒரு சீரிஸா வந்துச்சு, ஒரு 3 படம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாம் க்ரூஸ் தனியா நடிச்சு மம்மி வந்துச்சு. அது வந்து ஒரு சுமாரான படமா தான் இருந்துச்சு. அது ஏன்னா அந்த அளவுக்கு எடுபடல. எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான படம் அது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த லீ கிரானின் த மம்மி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த லீ கிரான் யாருன்னு பார்த்தா சந்தான காமெடி ஒன்று வரும் தெரியுங்களா? உன்னையே தெரியுது உங்க அப்பா வேற தெரிஞ்சுக்க மாட்டா அப்படிம்பாரு. அந்த மாதிரிதான் இந்த பேரே இருக்கு. படத்தோட கதை என்ன, ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு ஒய்ஃபு, அப்புறம் ஒரு புள்ள ஒரு பையன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட்ல வந்து கொஞ்ச நாள் ஒர்க்ல இருப்பாங்க. அவர் ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க அப்பா. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவரோட குழந்தை காணாம போயிடும். காணாம போனா அவங்க ஈஜிப்ட் போலீஸ் ஆஃபீஸர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே ஒரு கோல்டு கேஸா மாறிடும். அவங்க வந்து நார்மல் லைஃப் வந்துடுவாங்க. திருப்பி யூஎஸ் வந்து நியூ மெக்சிகோங்கிற ஒரு ஸ்டேட்ல வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 8 இயர்ஸ் கழிச்சு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும், உங்க புள்ள கிடைச்சதுன்னு சொல்லி வரும். இவர் என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த புள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித ரூபத்திலே இருக்க மாட்டாங்க, வேற மாதிரி இருப்பாங்க. அப்பவும் அவங்க வந்து அனுப்பிடுவாங்க, நீ கொண்டு வீட்டுல பார்த்து அவங்க கொஞ்சம் கேர் கொடுங்க, கொஞ்சம் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பல சம்பவங்கள் அந்த வீட்டில் நடக்கும். அந்த ஃபேமிலியே ஒரு கொலாப்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த புள்ள வந்து இவங்களோட ஒரிஜினல் பொண்ணு தானா இல்ல வேற ஏதாச்சுமா அப்படிங்கறத மீதி கதை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிளிக் பைட்டா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த மம்மிங்கிற அந்த பேர் தான் சொல்றேன். ஏன்னா மம்மிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையே வந்து வேற ஒரு ஃபேண்டசி டைப் கதை, ஒரு பாலைவனங்கள், அதுல இருக்கிற வந்து நிறைய அந்த மம்மிஸ் அதை எந்திரிச்சு வர்றது, இந்த மாதிரி வேற ஒரு ஜானர் படம். இது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த லீ கிரானின் வந்து எப்படி எடுத்திருக்காருன்னா, இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ் டைப்ல எடுத்திருக்காரு, ஒரு ஹாரர் மூவியா வந்து எடுத்திருக்காரு. இது ஃபேண்டசி கிடையாது. இதுதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த மம்மிங்கிற பேர் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து நீங்க ஒரு துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாரர் எலிமெண்ட்ல வந்து சூப்பரா எடுத்திருக்காரு. அது ஒரு நல்ல ட்ரைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ் டைப் கதைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் படம் வந்து பிரிங்கர் பேக், அது மாதிரி அதுவும் வந்து கொஞ்சம் வருது இதுல. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஆப்டான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிரிங்கர் பேக் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மம்மிங்கிறத வச்சுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்னு நான் பாக்குறேன். ஏன்னா இந்த படம் வந்து வேற டைட்டில் வச்சிருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமா தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த மம்மின்னு வந்துதான் இவ்வளவு வந்து இந்த படத்துக்கு வந்து பல விமர்சனங்கள் வந்திருக்கு, இந்த மம்மிங்கிற பேர் வச்சதுனாலதான். மற்றபடி இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரா எடுத்திருக்காரு இந்த படம். இதுல நிறைய எக்ஸாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டின் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்ல வந்து ஒரு பேய் பிடிச்ச குழந்தை வந்து ஃபாதர் வந்து ஓட்டுவார். இதுல வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஈஜிப்ட், அதோ ஈவில், அந்த ஈஜிப்தியன் அந்த மம்மி, அந்த ஈவில் தான் இந்த குழந்தைக்குள்ள வந்திருக்கும். அதை ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மந்திரம், ஓல்டு ஈஜிப்தியன் அந்த மந்திரத்தை வந்து அவங்க ஓதிதான் அந்த பேய் வரட்டும், அந்த மாதிரி தான் வரும் இந்த கதை. ஆனா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்ஃபர்ட்டா தான் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இப்படி வரும், அது நடக்கணும் அப்படின்னு சொல்லியே வேணுன்ட்டே வந்து பல சீன்கள் திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து இவங்க வீட்டுல வந்து அந்த குழந்தைகள் இருக்கு, ஒரு தனியா அவங்க வந்து இன்னொரு காணாம போன பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளைய பார்த்து மற்ற 2 குழந்தைகளுக்கு பயம். ஆனாலும் வந்து அந்த எல்லா குழந்தைகளையும் தனித்தனியா ஒரு ரூம்ல தங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்து நைட்டு தனியா ரெஸ்ட் ரூம்லாம் போகுது, அப்பவும் வந்து மாட்டுறாங்க. ஆனா இவங்க அப்பா அம்மா வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. இவங்க அந்த வீட்டுல எங்க இருக்காங்கன்னே தெரியல. ரொம்ப வந்து லேட்டா வராங்க. தமிழ் படத்துல சிவா வர மாதிரி தான் வராங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது கன்வீனியன்ட் ரைட்டிங்கா நான் பாக்குறேன். எல்லாமே இதெல்லாம் நடந்தா இது வரும்னு சொல்லி அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு அந்த படம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈஜிப்ட்ல வந்து ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மம்மீஸை வந்து அடக்கம் பண்ற ஒரு பெரிய நீளமான ஒரு கல், அதுக்குள்ள இருந்து அந்த குழந்தை கிடைக்கும். அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இதை வந்து ரொம்ப பிளசண்டா இந்த படத்தை காமிக்காம ஈஜிப்ட்ல ஒன்று நடக்குது, அது ஒரு சுத்த பாலைவனமான ஒரு ஒரு நாடு. அதே மாதிரி இவங்க வந்து யூஎஸ்ல தங்கி இருக்கிற அந்த ஏரியாவும் பாத்தீங்கன்னா நியூ மெக்சிகோ, அதுவும் ஒரு பாலைவனம். அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க கலர் டோனே மாத்தி ஒரு ஆரஞ்சு, அந்த அந்த ரேஞ்ச், அந்த சாண்ட் கலர், அந்த ரேஞ்சில தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க பாட்டி இருக்கு, அவங்க வந்து சிலுவை ஜாமனும் செம அடி வாங்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய சூப்பர் சீனை. அப்படியே நீங்க வந்து எக்ஸாஸ்ட், இந்த காஞ்சரிங் டைப்பு, இந்த பிரிங்கர் பேக், இந்த மாதிரி வந்து ஒரு கொலாபா இருக்கு இந்த படம். எனக்கு ஒரு ஹவுஸ் ஹாரர் த்ரில்லர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். ஹாரர் நல்லா இருந்துச்சு. ஆனா
இடையில நிறைய கோரி சீன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பழைய பீட்டர் ஜாக்சன் படம் இந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய திணிச்சு வச்ச மாதிரி இருக்கு. நிறைய உங்களுக்கு அந்த க்ளோஸ் அப் ஷாட் ஜாஸ்தி. அந்த நகம் வெட்டுறதுலாம் வந்து பயங்கரமா அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு. திடீர்னு அந்த தோல் உரியுறதுலாம் ஐயோ பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன்லாம். இந்த மாதிரி நிறைய கோரி சீன்ஸ்லாம் படம் ஃபுல்லாவே இருக்கு. அவங்க பாட்டி எந்திரிச்சு வர்றதுல இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நான் பாக்குறேன் இந்த படத்துல. கிளைமேக்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரிப்பிங்கா இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ். அதான் சொல்றேன், இந்த மம்மிங்கிற டைட்டில் தான் பிரச்சனையே இந்த படத்துல. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு, அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த டைட்டில் வைக்காம வேற ஏதாச்சும் வச்சிருக்கலாம், அது நல்லா இருந்திருக்கு அந்த படம். மற்றபடி வந்து ஒன் டைம் பார்க்கலாம், வாட்சபிள் தான். பல ரிவ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா தான் இருக்கு. அதை நம்பாதீங்க, அந்த படம் வந்து அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. போய் பார்க்கலாம் தாராளமா.